this channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேஸ்டியான மொறு வடை எப்படி செய்யறதுன்றத பத்தி தான். இது வரைக்கும் இப்படி ஒரு வடையை நீங்க சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. ரொம்ப டேஸ்டா ஸ்பெஷலா இருக்கும். சீக்கிரம் குயிக்கா முடிஞ்சிரும். அந்த வடை எப்படி செய்யறதுன்றத இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே மறந்துடாம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வடைக்கு தேவையான பொருள் என்னன்றதை பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த வடை செய்யறதுக்கு நான் புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். எந்த அளவு எடுக்கிறோமோ, எந்த கிளாஸில் எடுக்கிறோமோ அதே கணக்கு வச்சுக்கணும். நான் இந்த கிளாஸுக்கு 2 கப்பு வந்துட்டு புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். அதே கிளாஸ் அளவுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 3/4 கப் வந்துட்டு பருப்பு எடுத்திருக்கேன், அதாவது சாம்பார் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் கலந்து நான் வந்துட்டு என்னென்னா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் இதை ஊற வச்சிடணும். அப்போ 2 மணி நேரம் கழித்து இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் தண்ணியில் நல்லா ஒரு 2 தண்ணி அலசி எடுத்துடணும். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் இப்போ நான் எடுத்திருக்க அளவுக்கு 2 ஸ்பூன் தனியா எடுத்துக்கணும். வர கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, அது. அடுத்து 1/2 ஸ்பூன் சோம்பு. அதுக்கப்புறம் வர மிளகாய், காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லைங்களா, அந்த காஞ்ச மிளகாய் வந்துட்டு 3 காஞ்ச மிளகாய் நான் எடுத்திருக்கேன். இதே குழந்தைங்க சாப்பிட்ணும், நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா இதை விட கம்மியாக எடுத்துக்கலாம். இல்லை காரம் அதிகமாக வேணுனாலும் இதை விட அதிகமாகவும் எடுத்துக்கலாம். அது உங்கள் இஷ்டப்படி எடுத்துக்கோங்க. வந்துட்டு ட்ரையாக இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் அதில் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். இப்போ நான் எடுத்திருக்க அரிசி பருப்புக்கு தேவையான அளவு இதில் உப்பு போட்டு அதையும் சேர்த்து நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இது அரைச்சது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். அரிசி இருக்கிறதுனால கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும் வடை. அடுத்து திரும்பவும் வந்துட்டு 2வது மீதி இருக்கிற அரிசியை எடுத்து இப்போ இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டு அதையும் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்திருக்க அரிசி பருப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்போ இதெல்லாம் நல்லா தான் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் சமமாக. அதில் இருக்க அந்த காரம் உப்பு எல்லாம் சமமாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்துட்டு பிசைஞ்சிக்கணும். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் பிசைஞ்சு எடுத்த மாவை தண்ணி தொட்டு தொட்டு லேசாக கொஞ்சம் தளதளப்போட போட்டிங்க அப்படின்னா சாஃப்டாகவும் மொறுமொறுன்னு இருக்கும். வடையை எண்ணெயில் போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு விட்டு எடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா புஃப்னு உப்பி வரும். நீங்கள் ரொம்ப டைட்டாக மாவு போட்டிங்க அப்படின்னா ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் நம்ம அரைக்கும் போது தண்ணி விடாமல் போடும் போது லேசாக தண்ணி தொட்டு தொட்டு கொஞ்சம் தளதளப்பாக வந்துட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வடை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனோட மேலே லேயர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மொறுன்னு வந்துட்டு என்னென்னா பொறி பொரியாக இருக்கும். அந்த அரிசியோட பொரிப்பு வந்துட்டு அது மேலே இருக்கும். அவ்வளோதான், வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் காஃபி போடுற டைமில் வந்துட்டு இது சீக்கிரம் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.